எந்த நேரமும் பெட்டில் படுத்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் தள்ளி போடுற ஒரு ஆள் நீங்கன்னா உங்களுக்கான கதை தான் இது. இந்த கதையை முழுசாக கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? முன்னொரு காலத்தில் தேவக்கோட்டம்ங்கிற ஊரில் சந்திரபாலா அப்படிங்கிற ஒரு சமையல்காரர் இருந்தார். அவர் எந்த சமையல் வேலைக்கும் போகாமல் எந்த வேலை வந்தாலும் நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டு ஒரு பெரிய சோம்பேறியாகவே இருந்தார். இதனால் அவரோட மனைவி குழந்தைகள்லாம் ஒரு கட்டத்தில் அவரை பிரிஞ்சு போயிட்டாங்க. இனிமேல் இவர் கூட இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை, இவர் நமக்கு எதுவுமே சம்பாதிச்சு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர் மனைவியும் குழந்தைங்களும் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப தனிமையாக உணர்ந்தார். அப்போ எப்படியாவது நம்ம அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வரணும், வந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட நம்ம குடும்பம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம புத்தர்கிட்ட உதவி கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தரை பார்க்க போகிறாரு. புத்தரை பார்த்துட்டு போய் சொல்கிறாரு, நான் எந்நேரமுமே ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்கிறேன், எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறேன், அப்புறம் எந்த வேலை கொடுத்தாலுமே அதை தள்ளி போடுறேன், அப்புறம் எந்த வேலையுமே நான் ஒரு சந்தோஷமாகவும் பண்ண மாட்டேங்கிறேன். இதனால் என் மொத்த குடும்பமும் என் மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்னோடய மனைவி குழந்தைகள் கூட என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் எப்படி இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வர்றது சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே புத்தர் சொல்கிறாரு, சரி நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அந்த சோம்பேறித்தனம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே எனக்கு சோம்பேறித்தனம்னா என்னன்னு தெரியாது சாமி, ஆனால் எந்த வேலையும் ஒழுங்காக சந்தோஷமாக பண்ணாமல் எல்லாத்தையுமே கேர்லெஸ்ஸாக பண்ணுறேன், அதுவும் எல்லாத்தையுமே தள்ளி வேற போட்டுட்ருக்கேன், அதுதான் எனக்கு தெரிஞ்சு சோம்பேறித்தனம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே புத்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் 2 வகையான சோம்பேறித்தனம் இருக்குது. ஒன்று என்னென்னா உடல் ரீதியான சோம்பேறித்தனம், இன்னொன்று மனோரீதியான சோம்பேறித்தனம். இந்த உடல் ரீதியான சோம்பேறித்தனத்தை கூட நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணிடலாம், ஆனால் அந்த மனோரீதியான சோம்பேறித்தனம் தான் உங்களை ரொம்ப பாதிக்கும். இருந்தாலும் இந்த உடல் ரீதியான சோம்பேறித்தனம் எதனால் வருது, மனோரீதியான சோம்பேறித்தனம் எதனால் வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடல் ரீதியான சோம்பேறித்தனத்துக்கு முதல் காரணமே இயற்கையாக விளைவிக்கப்படாத செயற்கையான ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கிறது தான். இந்த ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நல்ல பசி எடுக்காமல் நம்ம நிறைய சாப்பிடும்போது நம்ம ரொம்ப சோம்பேறியாகவே மாறிடுவோம். 2வது காரணம் என்னென்னா, நம்ம எப்போ உட்காரும் போதும் நம்ம முதுகெலும்பு நேராக உட்கார்ற மாதிரி உட்காரணும். முதுகெலும்பு வளைஞ்சு கூன் போட்டு இப்படி நீங்கள் உட்காரும்போது உங்கள் தலைக்கு நல்ல விதமாக ரத்த ஓட்டம் போகாமல் உங்கள் தலையை, அதாவது உங்கள் மூளையை நல்லா சிந்திக்கிறதுக்கு அது விடாது. நம்ம மூளை எப்போவுமே டல்லாகவே இருக்கும். டல்லாக இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு ஒரு சோம்பேறி ஆகும். இதுதான் 2வது காரணம். அண்ட் 3வது காரணம் என்னென்னா, ரொம்ப அதிகமாக தூங்குறது இல்லை ரொம்ப கம்மியாக தூங்குறது. ரொம்ப அதிகமாக தூங்குனா இன்னும் தூங்கிட்டே இருக்க சொல்லும், ரொம்ப கம்மியாக தூங்குனா நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு கிளாரிட்டி இருக்காது, சரியாக யோசித்து ஒரு வேலையை கரெக்டாக நம்மளால் பண்ணி முடிக்க முடியாது. இந்த 3 காரணங்கள் தான் உங்கள் உடல் ரீதியான சோம்பேறித்தனத்துக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக மனோரீதியாக என்னெல்லாம் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறது. நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு விஷயமா தள்ளி போட செய்வோம். தள்ளி போடுறது நாளடைவில் பார்த்தா தள்ளி போடுறது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறிடும். நம்மளோட மொத்த லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வேறு மாதிரி ஒரு ஆளாக நம்ம இருப்போம். முதல்ல சின்ன விஷயத்தை தள்ளி போட ஆரம்பித்து அப்புறம் பெரிய விஷயங்களை தள்ளி போட வச்சு மொத்த லைஃப் ஸ்டைலே நமக்கு மாறி போயிருக்கும். இதுதான் ஒரு முதல் காரணம். இதை நம்ம பண்ணுறது நிறுத்திட்டாலே நம்மளோட வாழ்க்கை முறை நல்லபடியே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 2வது காரணம் என்னென்னா, தன் மேலேயே தான் கொண்டிருக்கிற சந்தேகம். நம்மளால் இது முடியுமா, அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணுறோமே, நம்ம இதை செஞ்சு முடிப்போமா, நம்ம தான் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டோமே, அதை ஆரம்பித்தோம் பாதியில் விட்டோம், இதை ஆரம்பித்தோம் பாதியில் விட்டோம், இனி இதையும் ஆரம்பிச்சுட்டு பாதியில் விட்டுட்டா என்ன ஆகிடுறது, இந்த உலகம் நம்மளை பழித்து பேசுமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம். தன் சுயத்து மேலேயே தான் சந்தேகம் பட்டுட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம ஒழுங்காக பண்ண மாட்டோம். நமக்கு மனசில் அதுக்கு உண்டான தைரியம் இருக்காது. ஸோ நம்மளை அறியாமலேயே நம்ம அதை தள்ளி போடுவோம், இப்போ வேண்டாம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லுவோம். அதை மிஞ்சி நம்ம அதை செஞ்சாலும் அதுக்கான பலன் கரெக்டாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. 3வது காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சரியான குறிக்கோள் இல்லாமல். நமக்கு ஒரு கிளியரான ஒரு குறிக்கோள் இருக்கணும் எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி. இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாலைவனத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே உணவு எதுவுமே கிடைக்கல, உங்ககிட்ட ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு பால் தேவைப்படுது. அப்போ அந்த பால் தேவைப்பட்டு நீங்கள் ஏதோ தேடி கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த கிராமத்தில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒரு வீட்டில் போய் என் குழந்தைக்கு பால் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறாரு. சொன்னோடனே புத்தர் சொல்கிறாரு, அந்த வீட்டில் கிடைக்கல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே,
எந்த வீட்டில் கொடுக்குறாங்களோ அந்த கொடுக்குற வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே புத்தர் சொல்கிறாரு, இதுதான் ரீசன். அதாவது நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைங்கும் போது நம்மக்கிட்ட வேறு வழி கிடையாது. ஒன்றும் இல்லைன்னா இன்னொரு இடம்னு சொல்லிட்டு உங்களோட குறிக்கோள் வந்து அந்த எப்படியாவது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாலை கொடுக்கணும், ஏன்னா உங்கள் குழந்தையோட பசியை நீங்கள் ஆற்றணும். அப்போது அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க. இது மாதிரி எந்த ஒரு கிளியரான குறிக்கோள் இல்லாத வரைக்கும் நம்மக்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கும். நம்ம எதை அடையணுன்னே நமக்கு தெரியாது. எதை அடையணுன்னே தெரியாமல் நம்ம வந்து சும்மாவே சோம்பேறியாகவே இருந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு 4வது காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கான தேவை உங்ககிட்ட இருக்கணும். அது அவசரமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படணும். அப்போ தான் நீங்கள் ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு உங்கள் கையில் நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை நீங்கள் கொண்டுட்டு போகிறப்போ உங்களை நோக்கி ஒரு திருடன் வரான். திருடன் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நீங்கள் ஓடுவீங்க. அப்போ எனக்கு கால் வலிக்குது, இப்போ வேண்டாம், 5 நிமிஷம் கழித்து ஓடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இப்போவே ஓடுனா தான் அந்த பணத்தை உங்களால் அந்த திருடன்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தேவையோட அவசரம் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போட மாட்டீங்க. அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையை நீங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை அடைஞ்சே தீரணும், நீங்கள் ஒரு தேவை, இதை நான் உடனே அடையணும் அப்படிங்கிற தேவை இருக்கும்போது கண்டிப்பாக அதை நோக்கி உங்களோட பயணமும் ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கும். அதை நீங்கள் தள்ளி போடாமல் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கடைசியாக உள்ள காரணம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள். நம்மளை சுற்றி நிறைய சோம்பேறிகளையும் குறும்புத்தி உள்ளவர்களையும் நம்ம வச்சுக்கிட்டோன்னா, ஒன்று அந்த சோம்பேறிகள் நம்மளையும் அவங்க கூட சேர்த்து சோம்பேறி ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி குறுக்கு புத்தி உள்ள மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை அடைய விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசித்து அதை நம்மளை பண்ண வைப்பாங்க. ஹே, இதை போய் எதுக்கு பண்ணுறடா, வேண்டாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம், இதை பண்ணாத, இதை விட அதை பண்ணு, உனக்கு நல்லா வரும், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம மனசை மாற்றியோ கலைச்சோ விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட இருந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தள்ளி இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களோட சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் உங்கள் வேலைகள் எல்லாம் கரெக்டாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் தியானத்துக்கு போயிடுறாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த மனுஷன் அது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. இந்த சந்திரபாலாங்கிறவர் யோசித்து பார்த்து, இது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் திரும்பி கொண்டு வந்துட்டோன்னா நம்மளோட மனைவிய குழந்தைகளும் நம்மளை தேடி வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கிளாரிட்டியோடையும் சந்தோஷத்தோடையும் அவர் திரும்பி அவரோட கிராமத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் புத்தரோட ஆலோசனைகளை பின்பற்றி அவர் குழந்தைகளோடையும் மனைவியோடையும் சந்தோஷமாக வாழ்ந்தார். இதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே நடந்துட்டுருக்கு. நமக்கே தெரியாமல் நம்ம தப்பான மனிதர்களோடு சேர்ந்தும் எப்போவுமே தள்ளி போடுற ஒரு குணத்தாலையும் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கோம். இனிமேல் இதெல்லாம் பண்ணாமல் நல்ல உணவு முறைகளையும் வச்சுட்டு நல்ல தேவையான அளவுக்கு உணவு உறக்கம் எல்லாமே இருந்து நம்மளும் ஒரு கிளியரான கோலோடு இருந்தோம்னா நம்மளாலேயும் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இதே மாதிரி கதைகள் வேணுமா வேண்டாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.